வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி அச்சு அசல் ஆரி ஒர்க் மாதிரி இருக்க போகிற அருமையான ஒரு டிசைனை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஆரி ஒர்க்கில் கொடுத்திங்கன்னா. அந்த மாதிரி டிட்டோ பேட்டர்ன் நம்ம ஒரு 150 ருபீஸ் செலவில் முடிக்க போகிறோம். அதே லுக்கோட வாங்க பார்க்கலாம். இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு தான் நாம் ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருந்தது சாரீ. பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருந்தது கலர் காம்பினேஷன். அந்த பிங்க்கில் ஒரு ஷேட் பாருங்கள், டபுள் ஷேடில் என்ன அழகாக ஒரு ஷைனிங் ஓடுது. ப்ளஸ் ஜரி பார்த்திங்கன்னா கோல்டனில் கெட்டி ஜரி கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் சாரீ தான் இது, ரொம்ப ஹெவியாக இல்லை, ரொம்ப பேப்பர் மாதிரி தான் இருக்குது. பட் கலர் காம்பினேஷன் அல்லுது அப்படியே. நேவி ப்ளூ, பிளாக்குக்கு கொஞ்சம் முன்னாடி ப்ளூ, அது அவ்வளோதான். அண்ட் இது நெக்ஸ்ட் சைடு ஆஃப் த சாரீ. இதில் பெரிய பார்டர் இல்லாமல் இந்த கெட்டி ஜரியை மட்டும் அப்படியே இழுத்து விட்டுருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சாரீ. பட் எனக்கு இந்த ரோஸ் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்கள் முந்தானி, அந்த பார்டரில் இருக்க அந்த ப்ளூ கலரோட டச் கொடுத்து கோல்டன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கட்டிட்டு போகிற மாதிரியான சாரீ இது. ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம், கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நியூட்ரலாக இருக்குது இந்த சாரீ. இது வந்து அதோட ப்ளவுஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்டரோட கலரில் ப்ளவுஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்டர் நமக்கு கைக்கு வச்சிடுறோம். பேக் சைட் ஆஃப் த ப்ளவுஸை தான் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். எப்போ மாதிரி நான் அது நெக்கு ட்ரேஸ் பண்ணிடுறேன். என்கிட்ட இருக்க ட்ரேஸ் பேப்பர் வச்சு தான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு லேஸ், ஸ்பெஷல் லேஸ் நான் தேடி வாங்கினேன் இந்த சாரீக்காக. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த சேம் ரோஸ் கலரில் ஸ்டோன்ஸ் அண்ட் கோல்டன் கலர் ஸ்டோன்ஸு. சாரீ கூட மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இது நான் ஷாப்பில் பார்த்ததும். அது வந்து மீட்டர் 35 ருபீஸ்னு வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுறது தான், கோல்டன் பால் செயினும் ஸ்டோன் செயினும். இது கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்போவும் டாட்ஸ் வைப்போம் இல்லையா நம்ம, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பீசஸ் வைக்கலான்னு அதுவும் வாங்கினேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ருபீஸ் ஒரு பேட்ச்சு. இது மாதிரி ஒரு ரோஸ் கலர் பேட்ச் வாங்கிக்கிட்டேன். இது தட்டை சமுக்கி எப்போவுமே கொஞ்சம் யூஸ் ஆகும். இந்த தட்டை பேர்ல்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபில் ஆகும் ப்ளவுஸ் குயிக்காக. கம் பாட்டில் தான் இதில் கிங்கு. இந்த கம் வந்து நல்லா அப்ளை பண்ணுறோம், திக்காக அப்ளை பண்ணலாம். நெக் ஷேப் பார்த்திங்கன்னா நான் ரவுண்டும் இல்லாமல் பாவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஷேப்பில் ஒரு நல்ல ஒரு ஆரியில் யூஸ்வலி வர ஷேப் தான் இது. அந்த மாதிரி ஷேப் ட்ரா பண்ணிக்கிட்டேன். சாக் பீஸில் ட்ரா பண்ணியிருக்கேன். அது மேலே நல்லா திக்காக கம் போடுறேன் பாருங்கள். இந்த கம்மில் நம்ம மொத்தம் 5 லெவல்ஸ் வைக்க போகிறோம், 1 by 1. ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின் வைக்கிறேன். இமீடியட்டாக ஒட்டிக்கும் அது. அந்த ஸ்டோன் செயின் நான் எப்போவுமே இந்த டிப் உங்களுக்கு கொடுப்பேன். ரொம்ப கம் போட்ட உடனே ரொம்ப ஈரமாக இருக்கும் போது ஒட்டாதீங்க. கொஞ்சம் சாரீ எல்லாம் அது ஸ்பாயில் பண்ணிவிடும். நம்ம அது மேலே கரெக்டாக வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி அட்ஜஸ்ட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பாதி ஆறுன ஸ்டேஜில் வைங்க. இப்போ பாருங்கள், நான் அப்படியே கம் போட்ட உடனே உங்களுக்கு பண்ணினேன். அந்த சாரீலெல்லாம் கொஞ்சம் பட்டிருக்கு பாருங்கள். ஆக்சுவலி அந்த செயின் கொஞ்சம் மாறி வந்துருச்சு, நான் கட் பண்ணும் போது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஹாஃப் வே இல்லை, சும்மா லைட்டாக காஞ்ச பிறகு மேலே ஸ்டோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு இப்போது இன்னும் கொஞ்சம் சைடில் கம் போட்டுட்டு அதை ஒட்டின மாதிரியே பால் செயினை சப்போர்ட்டுக்கு பண்ணுறீங்க. இந்த பால் செயின் நம்ம எதுக்காக போடுறோன்னா, ஆரி ஒர்க்குக்கு அந்த செயின் ஸ்டிச்சஸ்னு போடுவாங்க எப்போவுமே. அந்த ஸ்டோன் எது பண்ணினாலும், பீட்ஸ் எது பண்ணாலும் பக்கத்தில் செயின் ஸ்டிச் தான் அதுக்கு சப்போர்ட்டே, பார்டர் லைன் மாதிரி வரும். அந்த செயின் ஸ்டிச்சை டூப்ளிகேட் பண்ணுறதுக்காக பால் செயினை நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம். இப்போ இதை நல்லா ட்ரை பண்ண விடணும் நம்ம. நான் வந்து எல்லா லேயர்ஸுமே ஒட்டிட்டு, எல்லா லைன்ஸுமே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ண விடலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே நான் 5 லைன்ஸையும் ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ ஒன்றா காயிட்டோம், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ இப்போ 2 லைன்ஸ் ஒட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பால் செயின், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் செயின், 2 லேயர் இருக்குது பாருங்கள். இப்போ 3rd லைனாக நம்ம வந்து நான் ஒரு ரோஸ் கலரில் உங்களுக்கு ஒரு லேஸ் காமிச்சேன். இந்த லேஸ் தான் இதோட ப்ரைம் மெட்டீரியல். ஆக்சுவலி சாரியோட ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆகுது. இதுக்கு திக்காக கம் போட்டிருக்கேன் நான், எப்போவும் மாதிரி தின் லைன் இல்லாமல் நல்லா பட்டையாக போட்டிருக்கேன். அந்த 2 லைன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம ஒட்டினா இந்த ஸ்டோன் செயின் பக்கத்துலேயே இதை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. இது கொஞ்சம் தின் லேஸுங்கிறதுனால கரெக்டாக டேர்ன் ஆகும். நீங்கள் எப்போவுமே லேஸ் செலக்ட் பண்ணும்போது பட்டையாக கடையில் அட்ராக்ட் பண்ண நம்மளை பார்க்கும் போதே
டக்குன்னு அந்த பெருசாக இருக்கிறதா வாங்கிடுவோம். பட் இந்த மாதிரி டேர்னிங்ஸ் எல்லாம் அதில் பண்ணவே முடியாது. பானைக்கு கூட கட் பண்ணி திருப்புற மாதிரி வரும், நீங்கள் நல்லா இருக்காது. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் லேஸ் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க திக்னஸ். இப்போ இது பாருங்கள், நம்ம நடுவில் லோடிங் ஸ்டிச் எல்லாம் போட்டு ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க பாருங்கள் ஆரியில், அந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு வந்துடுச்சு. கம்ப்ளீட் ஆரி ஒர்க் பண்ண லுக் வந்துடுச்சு பாருங்கள் அந்த லேஸ் வச்ச உடனேவே. அகைன் இப்போ லேஸுக்கு அந்த பக்கம் பண்ண மாதிரி இந்த பக்கமும் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறோம். அண்ட் ஸ்டோன் செயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பால் செயின் ஒட்ட போகிறோம். ஸோ ப்ளவுஸ் நெக்கு நம்ம ட்ரா பண்ணதோட ஃபுல் லென்த்துக்கும் இதே மாதிரி கம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டோன் செயின் ஒட்டுறேன் பாருங்கள். குயிக்காக முடிஞ்சிருச்சு வேலை. நான் இந்த ஹோல் ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 1/2 அன் ஹவர் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். மேலே சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா நம்ம எப்போவும், அப்படியே ஒட்டினதோடு விடாமல் அந்த செக்யூர் ஸ்டிச்சஸ் போட்டேன். அவ்வளோதான். அவ்வளோ குயிக்காக முடிஞ்சிருச்சு. பட் கிராண்ட் லுக் ப்ளவுஸ். நானும் என்னோடய ப்ளவுஸ்க்கு ஒன்றுத்துக்கு இதே மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோ பிடிச்சிருந்தது இது. அண்ட் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்குது. நமக்கு டைம் வந்து ரொம்ப ப்ரிஷியஸ். அதனால டைம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணுற எல்லா டிசைனுமே பெஸ்ட்டு டிசைன் தான் என்ன கேட்டால். இப்போது நம்ம ஈக்குவல் டிஸ்டன்சஸில் கம் டாட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கெல்லாம் நம்ம எப்போவும் ஒட்டுற அந்த பேர்ல், பாதி பேர்ல் மாதிரி இருக்கும் இல்லையா, தட்டை பேர்ல், அதை வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபுல் பீடாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் பார்க்காம ஃபுல் பீடாக இருந்ததுன்னா ஸ்டிச் பண்ணியும் விட்டுடலாம் இதே மாதிரி. பட் இதுதான் அந்த லுக்கை இன்னும் ஹைலைட் பண்ண போகுது. நிறைய டைம் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கவங்களாம் இருந்திங்கன்னா இதை வந்து ஃபுல் பீட் வாங்கி ஸ்டிச் பண்ணிவிடுங்க, அதுவும் பெட்டர். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இது வந்து நான் சும்மா வச்சு பார்த்துருக்கேன் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக. ஆனால் இன்னும் ஒட்டலை. அதெல்லாம் இந்த பெரிய பேட்ச் ஒட்டிட்டு அதெல்லாம் ஒட்டிக்கலாம் வாங்க. ஸோ நான் என் டிஸ்டன்ஸில் வச்சா எப்படி இருக்குதுன்னு வச்சு பார்த்தேன். இந்த ஒரு பேட்சும் வாங்கினேன், சேம் ரோஸ் கலரில் கிடச்சிது. ஸோ அதுலேருந்து ஒரு ட்ராப் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நிறைய ஆரி ப்ளவுசஸில் நான் இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்துருக்கேன். நான் இவ்வளோ அழகாக அதை டூப்ளிகேட் பண்ண முடியும்னு நான் இன்றைக்கி தான் ஃபீல் பண்ணேன். இமீடியட்டாக உங்களோட அதை ஷேர் பண்ணிடுறேன். இப்போல்லாம் எது எடுத்தாலும் வீடியோ பண்ணிக்கிட்டே பண்ணலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஐடியா வந்தால் இமீடியட்டாக நான் அதை வீடியோவாக மாற்றிடுறேன். இப்போது நம்ம ஒட்டின பேட்சை சுற்றி ஒரு ஸ்டோன் செயின் பண்ணுறோம். ஏன்னா அந்த பேட்சோட பார்டர் எண்டிங்கும் மேலே நம்ம ஒட்டியிருக்க அந்த பட்டையாக இருக்க ஆரி பார்ட்டோட பார்டரும் மேட்ச் ஆகலை. ஸோ அதோட மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அதோட கண்டினியூவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டோன் செயினை சேம் பேட்டர்னில் அப்படியே திருப்பி அதை ஒட்டின மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி பால் செயினும் நம்ம ஒன்று போட போகிறோம். இப்போ அந்த எவ்வளோ லென்த் வேணுமோ பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை சுற்றி பால் செயினும் ஒட்டிடலாம். இப்போ தான் டிட்டோவாக அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகும். அவ்வளோதான், ஃபஸ்ட் கிளாஸாக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ரெண்டும் ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்த மாதிரியே இருக்குல்ல. இப்போ டாட் வச்ச இடத்துலலாம் அந்த பேச்சஸ் நான் சொன்னேன் பாருங்கள், அது 2.5 rupees அது. பட் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நடுவில் ரோஸ் கலரில் ஒரு அதில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி மெட்டலில் இருக்குது ஃப்ரேமு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் செயின் நம்ம பண்ணியிருக்க பேட்டர்னுக்கும் அதுக்கும் அவ்வளோ அழகாக மேட்ச் ஆச்சு. ஸோ ஷாப்பில் அவங்க காமிக்கும் போதே நான் இது போடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். நார்மல் அந்த ஃப்ளாட் பேர்ல் வைக்கிறத விட இது இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்குது. இப்போ அதில் இருக்க மிச்சம் கேப்பில் அந்த குட்டி குட்டி பீட்ஸ் எப்போவும் வைப்போம் இல்லையா நம்ம ஃப்ளாட் பீட்ஸை நான் ஒட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒர்க்காக இருக்குல்ல. இந்த சேம் பேட்டர்னை ஃப்ரண்ட் நெக்குக்கும் பண்ண போகிறேன். பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் ஆகுது பாருங்கள். அந்த பார்டருக்கு பண்ணின மாதிரியே இந்த திலகம் பார்ட்டுக்கும் நம்ம அதே மாதிரி பண்ணுறோம். இப்போ சூப்பர். டூத்பிக் யூஸ் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையுமே அது சொல்கிறேன். ரொம்ப பெஸ்ட்டு டூலாக இருக்குது அது. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸை ஒட்டுறதுக்கெல்லாம்
இப்போ பாருங்கள், இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா காஞ்சி வந்துருச்சு, கம்மே தெரியல பாருங்கள். இப்போ நம்ம செக்யூர் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ செக்யூர் ஸ்டிச் இதில் போடும்போது கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு. யூஸ்வலி நம்ம ஸ்டோன் மட்டும் இருக்கும், இல்லை பால் இருக்கும், இல்லைன்னா அந்த ரோப் மாதிரி வச்சுருப்போம், இம்மீடியட்டாக தைச்சி முடிச்சிடலாம். இது கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ 5 லைன்ஸ் இருக்குது நமக்கு. ஒரு பால் செயின், அப்புறம் ஸ்டோன் செயின், அப்புறம் அந்த ரோஸ் கலர் லேஸ், அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயின். இந்த 5ஐயும் ஒரு 3 ஸ்டோன்ஸ் கேப்பில் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். 3 ஸ்டோன்ஸ் விட்டுட்டு திருப்பி அடுத்த 3 ஸ்டோன்ஸ், அடுத்த 3 ஸ்டோன்ஸ், அந்த மாதிரி கேப்பில் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சஸ் அப்படியே 5க்கும் தனித்தனியாக போடுறேன். மேபி பால் அண்ட் ஸ்டோனு நீங்கள் சேர்த்து கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த லேஸில் நிறைய ப்ளேஸ் இருக்குது தைக்கிறதுக்கு உங்களுக்கு. அது அடிப்பக்கம் வந்து உங்களுக்கு நல்லா எம்ப்ராய்டரி மாதிரி லேஸ் தான், அதனால் தைக்கிறதுக்கு ஊசியெல்லாம் ஈஸியாகவே உள்ளே போயிட்டு வந்தது. ஸோ நல்லா டைட்டாக தைச்சாச்சு. ஃபுல் லேஸ் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் முடித்ததும் யார்கிட்டையாவது கேட்டிங்கன்னா ஆரி ஒர்க்குன்னு தான் சொல்லுவாங்க. யாருமே நம்ம இந்த வேலை பண்ணணுன்னு தெரியவே தெரியாது. பியூட்டிஃபுல் டிசைன். கண்டிப்பாக நம்ம எல்லார்கிட்டவும் இந்த பட்டு சாரீ மாதிரி சாரீஸ் நிறையா இருக்கும், பார்டர் சாரீஸ். அதுக்கு இந்த மாதிரி டிசைனை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேசஸ் எக்கச்சக்கமாக கிடைக்குது ஷாப்ஸில், எல்லா கலர்லேயும் கிடைக்குது, நிறைய மாடலில் கிடைக்குது. சீப் ரேட்டு தான் வாங்குறீங்க, ப்ளவுஸ் பண்ணுறீங்க, கிராண்டாக கட்டுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.